வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நேத்து வந்து விஜய் அவர்கள வந்து பிரச்சாரம் நடந்தது. மக்கள் சந்திப்பு நடந்தது. அத பத்தி பார்க்கலாம். அதாவது வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 டேஸ்க்கு மேல வந்து அவரு மக்கள வந்து இப்ப சந்திச்சிருக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப முடங்கி போற மாரி இருந்துச்சு. அவ்வளோதான் டிவிக்கே அப்படிங்கிற மாரி எல்லாம் சொன்னாங்க. இனிமே வந்து ஒண்ணும் எடுபட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல, அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள வந்து இண்டோர்ல பார்த்தாரு. அப்புறம் பாண்டிச்சேரியில ஒரு மக்கள் ஒரு 5000 பேர வந்து சந்திச்சாரு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப தான் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு நடந்தது. எங்கன்னா ஈரோடுல நடந்தது. கொங்கு நாட்ல வந்து ஃபர்ஸ்ட் நடக்குது. இது ஏற்பாடுலாம் யார் பண்ணான்னா, கே.ஏ. செங்குட்டுவன் அவர்கள் தான் பண்ணாரு. ஏன்னா, அவரு வந்து இந்த 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 நிர்வாக குழுவோட உயர்மட்ட நிர்வாக குழுவோட கோஆர்டினேட்டர், சீஃப் கோஆர்டினேட்டர். ஸோ, அவர்கிட்ட இந்த பொறுப்பு வந்து இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டோட பொறுப்பு அவர்ட்ட குடுத்தனால, அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. ஒரு 4 நாளா அங்கேயே தங்கி அவர் பழைய ஆளு, ஒரு 50 வருஷம் அரசியல் அனுபவஸ்தர். பழைய ஆளு அவங்க எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணாரு. அதே மாரி வந்து பக்காவா நீட்டா பண்ணி குடுத்துட்டாருங்க அவரு. அவ்ளோ நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் பிஸியானதவர் தான் எல்லாமே பார்த்து பண்ணுவாரு எப்போதுமே. ஆனா இவரு வந்து அவர் அனுபவத்துல சர்வசாதாரணமா அவ்ளோ அழகா பண்ணி குடுத்துட்டாரு. உண்மையிலேயே அந்த டைம் பார்த்து வந்து சேர்ந்துருக்கிறாரு. இந்த எலக்ஷன் டயத்துல வந்து ரொம்ப அதான் ஒரு பெரியவங்க, ஒரு அனுபவம் வந்து சேர்ந்தவங்க எவ்வளோ உதவியா இருக்கும், நல்லா இருக்குங்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்ளோ சூப்பரா பண்ணி குடுத்தாரு. ரொம்ப நல்லாவும் நடந்தது. அங்க என்ன பேசுனாங்க, எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். விஜய் அவர்கள் கிளம்பி அங்க வந்துட்டாரு. வந்து கோயம்புத்தூர்லேருந்து கார் வழியா வந்து ஈரோடு வந்துட்டாரு. வந்து ஒரு 11:50 போல வந்துட்டு ஒரு 32 மினிட்ஸ் பேசினாரு. அது ரொம்ப பெரிய ஆச்சுன்னா, அவ்ளோ சூப்பரா பேசினாருங்க. இத்தன நாள் பேசினத விட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்த உடனே வந்து என்ன சொல்லுவாருன்னா, "என் நெஞ்சில் குடியிருக்கும்" அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. ஆனா இன்னைக்கு எடுத்த உடனே வந்து மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். ஸோ மஞ்சள் ஈரோடுனாவே மஞ்சள் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மஞ்சள் சம்மந்தப்பட்டது மஞ்சள் மஞ்சள் வந்து எவ்வளோ முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் மஞ்சள் பூசி தான் ஆரம்பிப்பாங்க. அதே மாரி வீட்ல பெண்கள்லாம் வந்து நம்மலாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அக்கா, அம்மா, தங்கை எல்லாருமே வந்து மஞ்சள் புடவ கட்டுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். அதான் விசேஷம்னா மஞ்சள் புடவ கட்டுவாங்க. நம்முடைய டிவிக்கு கொடியில கூட மஞ்சள் இருக்கு. ஒரு நல்ல வைப் அது. அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த மஞ்சள் தான் வந்து இந்த ஈரோடுக்கு ஈரோடு வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, ஆனா இந்த ஊர்ல வந்து விவசாயமும் நல்லா நடக்கும். விவசாயம் முக்கியமானது. அந்த விவசாயத்துக்கு முக்கியமானதுன்னா, அந்த காளிங்கராயன் அணை அப்படி காளிங்கராயன் கால்வாய். இது 2 தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அது சொல்லி சொல்றார். அந்த காளிங்கராயன் அணையும், அந்த காளிங்கராயன் கால்வாய் இதெல்லாம் வந்து பண்ணது இதெல்லாம் செஞ்சது வந்து காளிங்கராயன் அப்படிங்கிறவரு. அவரு வந்து பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்றப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு. பண்ண முடியாம, பணம் இல்லாம ரொம்ப சோர்ந்து போயிடுறப்ப, அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப வந்து, "இல்ல தயிர் வித்த காசு இருக்கு, மோர் வித்த காசு இருக்கு. நீ பண்ணு, எல்லாம் பண்ணுப்பா" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க அம்மா குடுத்த தைரியத்துல தான் அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு, மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப, அந்த அம்மா குடுக்குற தைரியத்த விட எதுவுமே வந்து அதுக்கு மேல அது மிஞ்ச முடியாது. அவங்க தைரியம் குடுத்தா, அதுதான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சக்திங்கிறது தெரியும். அப்படிப்பட்ட வந்து ஒரு தைரியத்த வந்து நீங்க குடுக்குறீங்க. எனக்கு அம்மாவா, அக்காவா, தங்கையா, நண்பா, நண்பிகளா சேர்ந்து எனக்கு வந்து ஒரு தைரியத்த குடுக்குறீங்க. ஸோ நீங்க குடுத்த தைரியத்துல தான் நான் வந்து தைரியமா இருக்கேன். நீங்க என் கூட இருக்கீங்கற தைரியத்துல நான் தைரியமா இங்க வந்திருக்கிறேன். அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அடுத்து வந்து ஏன்னா மத்தவங்கலாம் வந்து எப்படி இவன கெடுக்கலாம்? எப்படி பிரிக்க பார்க்கலாம்? சூழ்ச்சி பண்ணி மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கலாம். அதுதான் ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு வந்து 30 வருஷத்துக்கு மேல உள்ள உறவு. ஏன் இன்னும் சொல்லப்போனா 10 வயசுலேருந்து நான் சினிமாவுக்கு வந்திருக்கிறேன். அந்த வயசுலேருந்தே நீங்க வந்து என் கூட வந்து உறவு. உங்களுக்கு என் உறவு வந்து அப்பயே வருஷமா இருக்கு. அத யாராலயும் பிரிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து அது புரியாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. அது வந்து என்ன பண்ணாலும் வந்து அ எ இதனால தான் வந்து மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்கள தேடி நான் வந்திருக்கேன். மக்களுக்காக உங்களுக்காக தான் வந்திருக்கேன். நீ எது வந்தாலும் வந்து மக்கள் வந்து என் கூடவே நிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு ஆம், "என்னப்பா நிப்பீங்கள்ல என் கூட?" அப்படின்னு ஒரு மாரி தமாஷா கேட்டாரு. ஏன்னா உங்கள நம்பி தான்ப்பா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிச்சுட்டே கேட்டாரு. எல்லாரும் ரொம்ப சத்தம். ஒரு கைத்தட்டி, கண்டிப்பா நிப்போம்." அப்படிங்கிற மாரி எல்லாம் சொன்னாங்க. அது ஒண்ணு. அடுத்தது வந்து இப்படி பேசிட்டே இருக்க சமயத்துல ஒருத்தர் வந்து மேல வந்து ஒரு பையன் ஏறி இருக்கிறான். அந்த போஸ்ட் இருக்குல்ல, அது மேல ஏறுனோனே இவரு நிறுத்திட்டு ஏன்னா அந்த சம்பவத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கிறாரு. "தம்பி இறங்குப்பா, இறங்குப்பா, இறங்கு முதல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் ஏதோ கை காட்டியிருக்கான். கை காமிச்சுட்டு இறங்குப்பான்னோனே, இறங்குனோனே, "நீ இறங்குனா தான் உனக்கு முத்தம் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கிட்டான். உடனே ஃப்ளையிங் கிஸ் குடுத்தாரு. அதுக்கு எல்லாம் ஒரே கிளாப்ஸ் எல்லாருமே. அது அது பசங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு ஒரு தமாஷா அவங்க பாணியிலேயே வந்து பண்ணது நல்லா இருந்தது.
அடுத்து வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசினாரு. அதுல வந்து விரிவுபடுத்தினா வந்து 3 மாவட்டத்துக்கும் நல்லது. அந்த வந்து விவசாயிகளுக்கும் ரொம்ப நல்லது. அத ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்றதுக்கு முடியல. ஆனா வள்ளுவர் கோட்டத்த மட்டும் ஆ அவங்க வள்ளுவர் கோட்டத்துல காட்டுற அக்கறைய வந்து இங்க வந்து மக்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏன் காட்ட மாட்றாங்கன்னு தெரியல அப்படின்னாரு. அடுத்து வந்து இவங்க கவர்மெண்ட் நடத்துறாங்களா? இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு 21 செஞ்சுரியில வந்து மக்கள பத்தி இவங்க யோசிக்கல. ஆனா அந்த காலத்திலேயே வந்து காளிங்கராயன் அப்படிங்கிறவர் மக்கள பத்தி அப்படி யோசிச்சு மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஆனா இந்த 21 செஞ்சுரியில இவங்க யோசிக்கவே இல்ல அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து 1920 செஞ்சுரியில வந்து ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு வந்து அப்படி மக்களுக்கு வந்து மக்களுக்காகவே வாழ்ந்தவரு. அவர் என்னன்னா, அந்த காலத்திலேயே வந்து இட ஒதுக்கீடு சம்மந்தமா அரசியல் சட்டத்தில வந்து திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி போராடினாரு. அவர் தான் தந்தை பெரியார் சொல்லி பெரியார பத்தி சொன்னார். சொல்லிட்டு நம்முடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து சில கொள்கைகள் நம்மளுக்கு ஏன்னா அவரு கடவுள் இல்லைன்னுலாம் சொல்லியிருப்பாரு. ஆனா அதனால எங்களுக்கு அதுலேருந்து தேவையான கொள்கைகள நாங்க எடுத்து வழிகாட்டியா வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கொள்கைகள எடுத்துட்டோம். அப்ப அண்ணா யாரு? எம்ஜிஆர் யாருன்னா, அவங்க கிட்ட இருந்து நாங்க வந்து தேர்தல் அணுகுமுறைய வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ப. எப்படி தேர்தல் அணுகணும் அப்படின்னு சொல்லி அந்த அணுகுமுறைய எடுத்துக்கிட்டோம். இது வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டோட சொத்து. அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள்லாம் தமிழ்நாட்டோட சொத்து. அத வந்து நீங்க அவர பேசக்கூடாது. அவர உங்களுக்கு கிடையாது. அப்பலாம் சொந்தம் கொண்டாடுறோம் அப்படிலாம் சொல்ல முடியாது யாருமே. ஏன்னா வந்து இது வந்து யார் வேணாலும் வந்து யார வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா எங்களுக்கு தான் எம்ஜிஆர், எங்களுக்கு தான் அண்ணா அப்படிலாம் சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க சொல்லிட்டுலாம் அழுதுட்டு இருக்காதீங்க. சொல்லிப்புட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அடுத்து வந்து நாங்க எங்க வழியில நாங்க பாட்டுக்கு வந்து சிவனேன்னு நாங்க எங்க வழியில வந்து அரசியல்லாம் பண்ணிட்டுருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு என்ன டிவிக்கு வந்து உங்களுக்கு டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லன்னு சொல்லிட்டீங்க. டிவிக்கு ஒரு கட்சி கிடையாது. தற்கூறிங்க. அவலாம் டிவிக்கு ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லி அரசியலே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு வந்து எங்கள பத்தியே நீங்க பேசிட்டு எங்ககிட்டயே வந்துட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஏன் கதர்றீங்க? புலம்புறீங்க? அதாவது வந்து எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்கலாம் பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு பயத்த போக்குறதுக்காக, பயத்த மறைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாரி வந்து மீடியால வந்து மாறு வேஷத்துல வந்து ஒரு சின்ன மச்சத்த வச்சுக்கிட்டு, மீடியா ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, ரேடியோ ஆளு, மீடியா ஆளுன்னு சொல்லிட்டு, நீங்க மாத்தி உங்க ஆளுங்களே வச்சு வச்சு எல்லாம் பேச வேண்டியது. இது வந்து மக்களுக்கு புரியாதா? எனக்கு புரியாதா? மக்களுக்கு தெரியாதா? மக்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க கொள்ளையடிச்ச காசு தான் உங்களுக்கு தொணை. ஆனா எனக்கு வந்து எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மக்களோட மாசு தான் எனக்கு தொணை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகா பேசினாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் பேரை சொல்லிட்டு நீங்க கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஆளுங்கட்சிய சொல்லிட்டு, நம்ம அரசியல் எதிரி யாரு அப்படின்னு கேட்டோம்னா, மக்கள்லாம் வந்து டிஎம்கே அப்படின்னாங்க. நம்ம கொள்கை எதிரி யாருன்னோனே பிஜேபின்னு சொன்னாங்க. ஸோ உங்க மக்களே உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, உங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு சொன்னாரு. அடுத்தது வந்து 26 வந்து இன்னொன்னு அதாவது முதல்ல இவங்கள பத்தி யார் யார் என்னென்ன பேசுனாங்க, இதுக்கெல்லாம் பதில் குடுக்கவே இல்லைன்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. இவர பத்தி வந்து இவரு யாருமே பத்தி பேசுறதில்ல. ஆனா மத்தவங்க எல்லாரும் வந்து இவர் கட்சி ஆரம்பிச்சதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. ஆனா எதுக்குமே ஒரு பதில் குடுக்குறதே இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதில் குடுக்க முடியாது. நம்ம செய்யற வேலைய செஞ்சுட்டே போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் வந்து சேர்த்து மொத்தமா ஒரு நோஸ் கட் மாரி குடுத்தாரு. எப்படின்னா, அடுத்து வந்து 26 தேர்தல் வந்து களத்துல வந்து சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கவங்கட்ட மட்டும் தான் நாங்க வந்து எதிர்ப்போம். ஸோ இது வந்து களத்துல இல்லாதவங்களையோ, களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கட்டலாம் நாங்க எதிர்க்க மாட்டோம். அதெல்லாம் எங்க வேலையே கிடையாது. நீங்க சொல்றதுக்காகலாம் நம்ம வந்து எதிர்த்துக்க முடியாதுப்பா பாஸு அப்டின்னாரு. நீங்க சொல்றதுக்காக வந்து அவங்கள எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸு. எங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குன்னு ஒரு கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து எவ்வளோ வாக்குறுதிகள் குடுத்தீங்க? எவ்வளோ பொய்யான வாக்குறுதிகள் குடுத்தீங்க? அதான் நீட் எக்ஸாம தள்ளுபடி பண்ணுவோம். இது கல்வி கடன ரத்து பண்ணுவோம். கேஸுக்கு மானியம் குடுப்போம். இது மாரிலாம் சொன்னீங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான் இங்கேயும் சொன்னாரு. இதெல்லாம் வந்து சொன்னீங்களே, நீங்க வந்து செஞ்சீங்களா? அப்படின்னு கேட்டாரு. ஜெயலலிதா அம்மாலாம் கேட்குற மாரி. இல்ல செய்யல அப்படின்னு சொன்னோனே, உங்களுக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. உங்களுக்கு வந்து 24/7 வந்து என்ன வந்து விஜய் என்ன பண்றாரு? என்ன பண்றாருன்னு என்ன எப்படி முடக்கலாம், போலாம். அதுல தானே உங்க கவனம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து வந்து அந்த ஊர் லோக்கல் பிரச்சனைய வந்து கொஞ்சம் பேசினார். என்ன பேசினார்னா, மெயினா மஞ்சள். மஞ்சள் நகரம்ங்கிறப்ப மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல. அந்த மஞ்சளோட மக்களுக்கும் ஒண்ணும் பண்ணல நீங்க அப்படி சொல்லிட்டு, அத பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி மையம், சிறப்பு மையம்லாம் வந்து பண்றோம். மஞ்சளுக்குன்னு சொல்லிட்டு கோழி கோழியா வந்து டெண்டர் விட்டு பில்டிங்லாம் கட்டுனீங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணவே இல்ல. இதுக்கு வந்து இந்த இது வந்து மஞ்சள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அது வேல்யூ வந்து இன்கிரீஸ் பண்ணி குடுக்கலன்னு சொல்லி அது ஒண்ணு சொன்னாரு.
அடுத்து வந்து பவானி, நொய்யலாறு, அமராவதி இதெல்லாம் இணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு பேசுனீங்க. ஆனா ஒரு சின்ன துரும்ப கூட நீங்க கிள்ளி போடல அப்படின்னு சொன்னீங்க. சொல்லிட்டு வாக்குறுதி வந்து நம்பர் சொல்றேன். வாக்குறுதி 103 இத செஞ்சீங்களா? இல்லையே. செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல உள்ள ஆறுகள எல்லாம் சுத்தப்படுத்துவோம்னு சொன்னீங்க. அதுக்கு எதுவுமே பலாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணுவோம்னு சொன்னீங்க. அத வந்து சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அப்படின்னு கேட்டாரு. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆத்து மண்ல வந்து கொள்ளை அடிக்கிறது தான் சரியா இருக்குது. அதே மாரி இங்க இருக்கிற செம்மண்ண கூட நீங்க எடுத்துடுவீங்க. அதையும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இவர் பேச போனாருன்னா, விஜய் வந்து சினிமா டயலாக் தான் பேசுறாரு. 8 நிமிஷம் தான் பேசுறாரு. 10 நிமிஷம் தான் பேசுறாரு. 5 நிமிஷம் தான் பேசுறாருன்னு குறை சொல்ல முடியாது. நான் எத்தன நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் வந்து பேசுறது என்ன பேசுறேன், என்ன விஷயம் பேசுறது தான் முக்கியம். அது மக்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு என்ன அத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு அரசியல் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் போறப்ப எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பிரச்சனைய பேசுறேன். இது அரசியல் இல்லாம வேற என்ன? அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அடுத்தது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எங்க நேரம் இருக்குது? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் தரக்குறைவா நான் பேசுறது உங்களுக்கு தப்பா ஒண்ணுமே பேசல மாரி தெரியுது. ஆனா உங்கள மாரி எனக்கு பேச தெரியாது. நீங்க தரக்குறைவா, அசிங்கமா தான் பேசுவீங்க. அது மாரிலாம் பேச வராதுன்ட்டு வரும். உங்கள விட நல்லாவே வரும். ஆனா வந்து நான் அப்படி பேசல. பேசினா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் சொல்லி, ஒரு ஒரு என்ன பண்றது? ஒரு பஞ்ச் வச்சு பேசுன மாரி அழகா அப்படி சொன்னாரு அப்படி. அந்த சினிமால சொல்லுவாங்கல்ல, அது மாரி கிண்டலா அது மாரி சொல்றாரு ஒண்ணு. அடுத்து வந்து நமக்கு வந்து மக்களுக்கு இன்னும் சொன்னார். நான் வந்து இப்ப அறிவிச்சேன். இதுல வந்து என்னுடைய இதுல எவ்வளவு என்னென்ன எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்னென்ன பண்ணுவோம் சொல்லி ஓரளவு சொன்னோம் நாங்க அந்த காஞ்சிபுரத்துல நடந்தப்ப. அத வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். என்னன்னா மக்களுக்கு வந்து சலுகைகள் குடுக்கறதுல வந்து நான் எதிரி கிடையாது. ஆனா இலவசம்னு சொல்லி குடுக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா வந்து மக்களோட வரி பணத்திலேயே வந்து எடுத்து அவங்களுக்கே குடுத்து அது எப்படி இலவசமாகும்? அவங்க வரி பணத்த எடுத்து தான் நம்ம குடுக்குறோம் அவங்களுக்கு திருப்பி. அது எப்படி இலவசம்னு சொல்லி குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி அது நான் உடன்பாடே கிடையாது அப்படின்ட்டு. இதுல வேற பஸ்லலாம் போனா ஓசில போறேன் கிண்டல் வேற அப்படி சொல்லிட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பான். விஜய் வந்து எதுவா இருந்தாலும் மக்களுக்காக நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு மக்கள் வந்து கௌரவமா வாழணும்னா அவங்க வாழ்க்கை தரம் உயரணும். வாழ்க்கை தரம் உயரணும்னா வாழ்வாதாரம் உயரணும். வாழ்வாதாரம் உயரணும்னா பொருளாதாரம் உயரணும். பொருளாதாரம் உயர்ந்தாதான் வசதி வாய்ப்புகள்லாம் உயரும். இந்த இது வந்து உயர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைச்சிரும். கௌரவம், வாழ்க்கை தரம் எல்லாமே மரியாதை எல்லாமே கிடைச்சிரும். இதுக்கு வந்து இந்த சூழ்நிலையை வந்து அந்த கவர்மெண்ட் தான் உருவாக்கணும். அந்த கவர்மெண்ட் தான் வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கணும். இது மாரி வாழ்வாதாரம் உயரத்துக்கு, பொருளாதாரம் உயரத்துக்குலாம். அத வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இவங்க அத செய்யவே இல்ல. இத வந்து நம்ம செய்றோம்னு சொன்னா எப்படி செய்வீங்க? உங்களால எப்படி முடியும்னு கேட்குறாங்க. நாங்க என்ன வாயால வடை சுத்துறதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவா? டிவிகேடா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு மாரி சத்தம் போட்டாரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து வீடு கட்டி குடுப்போங்கிறது, நாங்களும் தான் வீடு கட்டி குடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தன பேர் வந்து எல்லாரும் சொந்த வீட்ல இருக்கீங்க, வாடகை வீடு இல்லையான்னு எல்லாரும் வந்து இல்ல வாடகை வீட்ல தான் கை தூக்குனாங்க. அடுத்தது குடும்பத்துல வந்து ஒருத்தராச்சும் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ வந்து நாங்களும் தான் எல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா, எத்தன ஸ்கூல் வந்து ட்ராப் அவுட் பசங்க வந்து ட்ராப் அவுட் ஆனாங்க. இப்பயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவர் 207 கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க. அப்படின்னு சொன்னார். அது வேலை வாய்ப்புகள் எத்தனை வரணும், எத்தனை லட்சம் வந்து காலி பணியிடங்களை வந்து நிரப்புனீங்க? அட்லீஸ்ட் 1,00,000 நினைப்பிருப்பீங்களா? அப்படி சொல்லி அது ஒரு கேட்டார். பெண்கள் பாதுகாப்பு சரியா இருக்குன்னா, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து சரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நாங்க வந்தோம்னா கண்டிப்பா பெண்கள் அது காம்ப்ரமைஸே நாங்க பண்ணிக்க மாட்டோம். பெண்கள்லாம் தைரியமா இருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோனே பெண்கள் பாதுகாப்பை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. அப்படின்னு நான் வந்து தைரியமா இருங்கன்னு சொல்லி அது ஒரு அஷூரன்ஸ் குடுக்குற மாரி ஒண்ணு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு என்ன வந்து சினிமா டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்னு ஒரு இதுல வந்து மீட்டிங்ல வந்து முதல்வர் பேசியிருக்கிறாரு. அப்ப நீங்க பேசுனது மட்டும் என்ன சினிமா டயலாக் கிடையாது. சிலப்பதிகாரத்துலருந்து எடுத்ததா? அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலா சொல்லிட்டு, உங்க கேரக்டர் எப்படிதான் நாங்க புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது சொன்னாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இவங்கலாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய வந்து டிஎம்கே வந்து ஒரு டிஎம்கே வந்து காலி பண்றதுக்கு ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. அத நான் கூட நெனப்பேன். ஏன்டா இவ்ளோ ஹார்ஷா பேசுறாங்களே! அப்படின்னு கூட நெனப்பேன். ஆனா அவங்க சொன்னது இப்பதான் புரியுது. உண்மதான். நானும் சொல்றேன் சொல்லி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னாரு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு 3 தடவ ரொம்ப சத்தம் போட்டு ஆக்ரோஷமா சொல்லிட்டு, டிவிக்கே ஒரு தூய சக்தி, டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, தீய சக்தி டிஎம்கேக்கும், தூய சக்தி டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா சொன்னாரு.
அடுத்து வந்து நம்ம கேஎஸ் கேஎஸ் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அண்ணா வந்து நம்ம கூட சேர்ந்தது நமக்கு பெரிய பலம் அவருக்கு. அவர் வந்த மாரி நெறைய பேர் வந்து நம்ம கட்சியில வந்து சேருவாங்க. சேர்ந்தா அவங்களுக்குரிய அங்கீகாரமும், எல்லா மரியாதை எல்லாமே குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இத வச்சு மத்தவங்க வருவாங்க அப்படிங்கிற மாரி அவர் சொன்னார் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து செல்ஃபி ஒண்ணு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, செல்ஃபி ஒண்ணு எல்லாரையும் எடுத்தாரு. எடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செங்கோல் குடுக்குறேன். இப்பலாம் அப்படி குடுக்கறது கிடையாது. அப்பலாம் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்பலாம் வந்து செங்கோல் குடுப்பாங்க. அந்த செங்கோல வந்து குடுக்குறப்ப அவர் ராஜமோகன் சொன்னாரு, 2026ல வந்து நம்ம கோட்டையில வந்து ஆட்சி பண்றவங்களுக்கு செங்கோல் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது குடுத்தோனே அந்த செங்கோல் குடுக்குறாங்க. அத வந்து அவரு வாங்கிக்கிட்டு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, செல்ஃபி எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, இதோட முடிச்சிடுறேன். நெஞ்சில் குடியிருக்கும் மக்களே சொல்லிட்டு, நான் நன்றி, வணக்கம் அப்படி சொல்லிட்டு, எல்லாரும் என்னன்னா சேஃப்டி தான் முக்கியம். நீங்க சேஃபா போயிட்டு வரணும். அதுதான் எனக்கு முக்கியம். வேற எந்த இதுவும் கிடையாது. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கன்னு சொல்லி, ஒரு பெரியவங்கலாம் சொல்லி வழி அனுப்புற மாரி அழகா சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. அ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கூட்டம் வந்து வரப்ப நெறைய இதுல வந்து காமிச்சாங்க. கூட்டமே இல்ல. ஒரு 1070 பேர் தான் வராங்க. 2000 பேர் தான் வந்து கூட்டமே இல்ல சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வந்தது. அது எந்த மீடியாலருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. வந்தது. ஸோ அவ்வளோதான் போல இருக்கு. அப்படின்னா ஏற்கனவே கரூர் சம்பவம் நடந்ததுனால எல்லாம் பயப்படுறாங்க. வரமாட்டாங்க சொல்லி. ஆனா போய் பார்த்தா, அவ்ளோ செல்ஃபி எடுக்கிறாரு. அவ்ளோ கூட்டம். உங்களுக்கு 20,000, 30,000, 35,000 சொன்னாங்க. ஆனா 50,000க்கு மேல இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ டிசிப்ளினா, அவ்வளோ அழகா உட்காந்து, அவ்வளோ நல்லா லேடீஸ் எத்தன பேர் வராங்கன்றீங்க? அவ்ளோ பேர் வந்து அவ்ளோ கூட்டங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இன்னும் வந்து மக்களுக்கு அத பத்திலாம் நெனப்பே இல்ல. கரூர் சம்பவம் எதுவுமே இல்ல. அவர் விஜய் மேல அவ்ளோ பாசம் வச்சத பார்த்தீங்கன்னா, நம்பவே முடியல. ஏன்னா எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பணம் குடுத்து கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. லாரில அப்படிலாம் கூட்டிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லாம அவங்களே வராங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி போதும் சில பேர்லாம் வந்துட்டு உள்ளார இடம் இல்ல சொல்லிட்டு வெளில நின்னு கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி அந்த அளவு வந்துட்டு மக்களுக்கு இடம் இல்லாம வெளில நிக்கிறாங்க. தானா வந்து சேர்றாங்க கூட்டம். ஸோ என்ன பார்க்கறப்ப என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து வெறும் ரசிகர்களா வந்து இவ்வளவு கூட்டம் கூடுவாங்க, பேச கேட்பாங்க. இல்லன்னா வெளில நின்னு கூட பேச கேட்கறாங்க. அட்லீஸ்ட் அவர் பார்க்கறதுக்கு வந்தா சொன்னாலும், வெளியில நின்னுட்டு பேச்சையும் கேட்கறாங்க. ஸோ அந்த அளவு வந்து அந்த அளவு பாசமா அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து நாளைக்கு அந்த ஓட்டு போடுறப்ப அந்த இதுல வந்து டிவிக்கே அப்படி பேர பார்க்கறப்ப அதுல போட தான் தோணும் உங்களுக்கு. உண்மையிலேயே வந்து இது வந்து மக்களுக்கு வந்து நல்லா எழுச்சி நல்லா பார்க்க முடியுது. இவரும் வந்து வர வர முன்ன பேசுறத விட நல்லா ஒரு போல்டா, நல்லா ஆக்ரோஷமா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. 30 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. நல்லா தெளிவா எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அரசியல் சம்மந்தப்பட்டலாம் ஓரளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அ அவ்வளோ இவரு வந்து ஓப்பனா வந்து முன்ன சொல்லிட்டு தான் இருப்பாரு. இப்பயும் வந்து ஆளுங்கட்சியே வந்து எதிர்க்கிறத வந்து ரொம்ப பயங்கரமா எதிர்த்திருக்கிறாரு இன்னைக்கு. அந்த நல்லா என்னென்ன பண்ணீங்க, பண்ணலன்னு சொல்லி இந்த லோக்கல் பிரச்சனை எல்லாமே சொல்லி நல்லா கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ இது வந்து உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாரி வந்து அவரும் அதிகமா இன்னும் பேசினாலும் நல்லா தான் இருக்கும். அது மாரி எல்லாரும் ஆசைப்படுற மாரி நம்மளும் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்க போறாங்கன்னு தெரியல. அடுத்த மக்கள் சந்திப்பு எங்கன்னு தெரியல. அது எங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓவராலா இவ்வளோதாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா நீட்டா வந்துட்டு ஆனா ஒரு மட்டும் சொல்லியே ஆவணுங்க. ஏன்னா மக்கள் வந்து இங்க கூட வராதீங்க, போகாதீங்கன்னு எவ்வளோ சொல்றாங்க. ஆனா அத மட்டும் கேட்க மாட்டேன்றாங்க. எப்படின்னா, அங்க ஏர்போர்ட்ல நல்லா வந்து இறங்குனோனே நல்ல பாதுகாப்பு. அங்க வந்து மக்கள்லாம் வந்து பக்கத்துல வராம நல்லா இது. இங்க அதே மாரி ரோட்ல வரப்ப மட்டும் அத மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கூடவே பைக்ல வராங்க. 2, 3 பேர் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. எவ்வளோதான் பண்ண முடியும்? சிலர்லாம் சேஃப்டி வந்து என்னதான் அவங்க பண்ணாலும், அங்க போலீஸ் பாதுகாப்பு 1000 போலீஸ் மேல வந்து அவ்வளோ சூப்பரா பாதுகாத்து, பக்காவா நல்லா பண்ணியிருந்தாங்க. தண்ணிலாம் அவ்வளோ சின்டெக்ஸ்ல தண்ணி வச்சு, தண்ணி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ரொம்ப நீட்டா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி யோசிக்கிறப்ப, இது மாரி போலீஸ் வந்து ஒரு பெரிய விசாலமான இடம் குடுத்து கரூர்ல பண்ணியிருந்தோம்னா, அத்தன உயிர்கள் போயிருக்காதே! அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இத அவங்களும் நெனப்பாங்க. அந்த வீட்ல உள்ளவங்களும் நெனப்பாங்க. இது மாரி வச்சிருந்தா நம்ம வீட்ல உள்ளவங்கலாம் போயிருக்க மாட்டாங்களேன்னு நெனப்பாங்க. அந்த அளவு இதா இருக்குது. ஒரு சின்ன பொண்ணு கூட வந்துட்டு சொல்லுது. இங்க வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, டிவில வந்து விஜய் அண்ணா படமே போட மாட்டேன்றாங்க. போட சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு சின்ன பிள்ளைங்கலேருந்து அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஆசையா இருக்கிறாங்க. அண்ணா, அண்ணா. விஜய் மேல எப்படி ஒரு பாசம்னு தெரியல. அவரும் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து குடுக்குறப்ப இதெல்லாம் குடுப்பார்ல. அம் ஸ்கூல் டாப்பர்ஸ்லாம் வரப்ப இது பிரைஸ்லாம் குடுக்குறப்ப, அங்கேயும் ஒரு குழந்தைங்களா இருந்தா அவர் பழகியிருக்கிறாரு. ஸோ, அவர் சொல்ற மாரி இது 1 நாள், 2 நாள் புதுசா வந்தது கிடையாது. 30 வருஷமா அவரு சினிமால நடிக்க ஆரம்பிச்சு 30 வருஷமா வந்து அவரு கூட வந்து அவ்வளோ க்ளோஸா இருக்கிறாங்க. அந்த உறவு வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்படிதான் நெனைக்க தோணுது நம்மளுக்கு. ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து வரல. அத்தன வருஷமா இருக்கனால தான்
அவ்வளோ பாசமா எல்லாம் வராங்கன்னு தோணுது. ஸோ இது வந்து நல்லதே நடக்கட்டும். மாற்றம் விரும்புறாங்க எல்லாருமே. அதான் மாற்றம் வருமான்னு பார்ப்போம் நம்ப. மக்களோட மனநிலை எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இத வைக்கிறப்ப இது கூடுது நம்பக்கூடாதுன்னு சில பேர் பேசுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க. நெறைய மீடியா வந்து நெறைய கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்குது. இது ஆனா வந்து நடுநிலைமையோட பேசுற மீடியாவும் சில பேர் இருக்கிறாங்க. பார்ப்போம். அதே மாரி யூடியூபர்ஸும் வந்து சில பேர் நெறைய எக்ஸ்பர்ட்ஸு இவங்கலாம் அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களும் பேசுறாங்க. எல்லாமே நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ எதுவா இருந்தாலும் யார் என்ன பேசினாலும், எது பண்ணாலும் மக்களோட தீர்ப்பு மக்கள் கையில தாங்க இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணி என்ன போடுறாங்கிறது எலக்ஷன் வந்தோனே கண்டிப்பா தெரிஞ்சிரும். நல்லதே நடக்கும். நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.